கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அம்ப்ரோசனனை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுறேன். ஏன்னா ஊழியத்தின் பாதையில இன்னைக்கு 55 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய மனிதன். விசேஷமா வாலிபத்தை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சு பீகாருக்கு கடந்து சென்றாங்க. ஆரம்ப நாள் பீகார்ல அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்கள்ல தோள் கொடுத்தது யாருன்னா அம்ப்ரோஸ் நல்லதம்பி அண்ணன் தான். அந்த நாள் அவங்களுடைய ஊழியத்தின் பாதைலாம் கடுமையான கண்ணீரின் பாதை. 10 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேல இன்னொரு ட்ரெஸ் இருக்கும். 2 மாத்தி மாத்தி போட்டுக்கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஆனா அப்படி இருந்த காலத்திலும் நான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்தனே, எனக்கு நல்ல குடும்பம் உண்டே, உறவினர்கள் உண்டே, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்க தமிழ்நாட்டுக்கு வரல. அர்ப்பணிச்சு பீகார்ல நின்று ஊழியம் செய்ததுனாலதான் இன்னைக்கு பபுவாங்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு திருச்சபையையும் ஒரு நல்ல ஸ்கூலை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா இந்த அம்ப்ரோஸ் அண்ணனும் அவங்களோடு இணைந்து குடும்பத்தையும் ஊழியத்திலும் துணையா நின்ற அமரண்ணியும் தான். ஆனா 2 பேரும் அவங்களுடைய உழைப்புல பார்க்கும்போது அந்த பபுவா ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஆண்டவர் கொடுத்த கிருபையில அண்ணன் கட்டி எழுப்புனாங்க. அதன் நிமித்தமா ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கும் மகிமைப்பட்டிருக்குது. ஜெம்ஸ்ல அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களை பார்க்கும்போது இன்னைக்கு தேசத்துல ராஜஸ்தான்ல ஒரு மிஷினரி இயக்கம் இருக்குன்னா அந்த இயக்கத்துல இருக்கிற மிஷினரி ஜெம்ஸ்ல இருக்கின்ற காலத்துல அந்த தம்பியை உருவாக்கி விட்டது யாருன்னா அம்ப்ரோஸ் அண்ணன் தான். அதோடு பீகார்ல அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அநேகர தேவனுக்குள்ள வழி நடத்தின தேவ மனிதன் யாருன்னா அதுவும் அம்ப்ரோஸ் அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஒவ்வொரு வருஷமும் சோனல் லெவல்ல பார்க்கும்போது எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்கிறத பார்த்தோம்னா எல்லா கிருபையும் அண்ணன் அம்ப்ரோஸ் அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்து நல்ல ஒரு ஊழியக்காரனா இன்னைக்கும் பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில ஜெம்ஸ்ல இருந்து அண்ணன் விலகினதுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்கும்போது பாகிஸ்தான் பார்டர்ல ஹரியானா மாநிலம் சோனிபட்டுங்கிற ஒரு இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஊழியம் செய்கின்ற பகுதி ஹரியானா மாநிலத்துல இருந்தாலும் பாகிஸ்தான் பார்டர்ல உண்டு. பாகிஸ்தானியர்களும் இந்த இடத்துக்கு வந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஏன்னா அங்க உள்ளவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லும்போது உறவினர்கள் தான். பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க, ஆகையினால வந்து செல்வாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த சோனிபட்டுங்கிற இடத்துல ஆண்டவுடைய ஆலயத்தை எழுப்புனாங்க. தேவனுடைய கிருபையில இன்னைக்கு ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். அதோடு கடந்த முறை அண்ணன்ட்ட பேசும்போது, தம்பி இந்த ஆலயம் பத்தல, பெரிதாக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதனால நான் கேட்கிற காரியம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சோனிப்பட்ட ஆலயம் விரிவாக்கப்படணும். அதோடு அண்ணனுக்கு அன்னைக்கு கொடுத்த தரிசனம் பாரம் குன்றாதபடி பீகார்ல எத்தனை ஊழியக்காரங்களை எழுப்பி கொடுத்தாங்களோ அத போல சோனிபட்ல ஹரியானாலையும் எழுப்பி கொடுத்து இன்னும் தேவநாம மையப்பட பிற்கால சந்ததியும் ஆண்டவருக்குள்ள வளரணும், அறிந்து கொள்ளவும்
வளரவும் அண்ணனை ஆண்டவர் பயன்படுத்தணும். இவ்வளவுக்கும் மத்தியில அண்ணனுடைய சரீரத்தை குறித்து சொல்லணும்னு சொன்னா, சரீரத்துல 2 முறை ஆஞ்சியோ பண்ணியாச்சுது. கால் பிராக்சர். அதுக்கடுத்து சுகர் லெவலும் ஒரு நார்மலா இருக்காது. அப்பப்போ ஹைல போகும், குறைஞ்சு வரும். ஆனா ஆண்டவருக்குள்ள உள்ள வைராக்கியம் மட்டும் இன்னைய வரைக்கும் குறையல. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில இன்னைக்கு 70 வயதை நெருங்கி தாண்டிட்டாலும் ஆண்டவர் மகனை பலப்படுத்தி வருகிறார், பயன்படுத்தி வருகிறார். அண்ணனுக்கு ஆண்டவர் 5 பிள்ளைகள், 3 ஆண் மக்களையும் 2 பெண் மக்களையும் கர்த்தர் கொடுத்தார். அதுல மரியோஸ் ஜோசப் வந்து நம்முடைய ஜெம்சனுடைய ஓவர்சியர் டைரக்டரா இருக்கிறாங்க. இப்படி பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து தேவராஜ்யத்தை கட்ட அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கும் அண்ணன் நம்ம கூட நிற்பது சந்தோஷம். இன்னைக்கு வருடத்தின் கடைசி நாம நடத்துற 208வது கூடுக. 4 வருஷத்தை நாம முடிக்கிறோம். 100ல 150ல எல்லாம் அண்ணன் நின்னு ஆண்டவருடைய வார்த்தைய பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிக்கிறது சந்தோஷம். இப்பொழுதும் அண்ணன் மூலமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். ஜெப நிலையோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் மகனை பயன்படுத்தட்டும். ஆனா நீங்க பொறுப்படுத்திக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெம்ஸ் கூடுகையில் பங்கு பெறுகிற அனைவருக்கும் ரெகபோத் கிரேஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் புது வருட வாழ்த்துகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து வந்த கர்த்தர் 2025 அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஏந்தி சுமப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. மிகுந்த மகிழ்ச்சியுடனே தம்பி எபனேசருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடுகையில என்னை அழைத்து பேசும்படியாக கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினால இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் நினைத்து நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டிய நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். 2 காரியங்களை மனதில் கொண்டவனாக நான் உங்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறேன். ஒன்று, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2வது, ஒரு புது வருடத்துக்குள் செல்கிற நமக்குள்ளாக ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் உண்டு பண்ணத்தக்கதாக தேவன் வைத்திருக்கிற திட்டங்களிலே, வழிகளிலே, பாதைகளிலே அவருடைய காரியங்களை செய்து முடிக்க தேவன் நமக்கு ஒரு புதிய கிருபையை பலத்தை தரும்படியாக நாம் இந்த நேரத்தில் சிறிது நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வசனத்தோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்போம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த கிருபை இரக்கங்களுக்காக, எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, நீர் செய்த நன்மைகளுக்காக, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த காரியங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவன் இடைப்படும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொன்னது போல கிட்டத்தட்ட வட இந்தியாவிலே என்னுடைய ஊழிய நாட்களை கழிக்கத்தக்கதாக தேவன் கிருபையாக நடத்தின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தற்போது 74 வயது உடையவனாக நான் காணப்பட்டாலும் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் தம்பி சொன்னது போல அவருக்கென்று ஊழியம் செய்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் ஹரியானாவிலே சோனிபட்டில் இருக்கிறேன். பஞ்சாபில் ஊழியங்கள் உண்டு. பஞ்சாபிலும் ஆண்டோட கிருபையினாலே என்னை உபயோகப்படுத்தப்படுகிறபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அதிகம் தேவை. என்னுடைய வலது கால் கொஞ்சம் அது ஒரு அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட பிற்பாடு
அது அந்த அளவுக்கு இன்னும் சரியான ஒரு ஸ்ட்ரென்த்தில் இல்ல. கொஞ்சம் ஏறி இறங்குவது, நடப்பது கஷ்டமாக இருந்தாலும், தேவன் தந்த கிருபையினாலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் அவர் எனக்கு வைத்திருக்கிற கிருபையை நான் இழந்து போகாதபடி, தொடர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்காகவும், என்னுடைய குடும்பத்துக்காகவும், என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபைக்கு அடுத்தாற்போல் உங்களைப் போன்ற அநேகர் எங்களுக்காக விண்ணப்பிப்பதனாலே, இந்த பயங்கரமான இந்த குளிர் நேரத்திலும் நாங்கள் இந்த தேசங்களிலே நின்று ஆண்டவருடைய பணியை ஆற்ற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான இரக்கங்களையும், கிருபைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் தம்பி எனக்கு சொன்ன நாளிலிருந்து இந்த காரியங்களுக்காக நான் தேவ சமூகத்திலே யோசித்துக் கொண்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஒரு காரியத்தை ஆண்டவர் போட்டார். இது வருஷத்தின் கடைசி பாகமா இருக்கிறபடினாலே, முதலாவதாக நாம் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த குடும்ப கூட்டத்தை நடத்த தேவன் தந்த கிருபைகளை நினைத்து அவருக்கு நாம் முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய இரக்கங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலைகளிலே, வியாபாரங்களிலே, காரியங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்த காரியங்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு துதியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவன் அவருடைய சட்டைகளின் கீழாக நம்மை அணைத்து எல்லா வியாதிகளுக்கும், விக்கினங்களுக்கும், பலவீனங்களுக்கும், நாச மோசங்களுக்கும் தேவன் நம்மை கிருபையாக விலக்கி பாதுகாத்து இந்த வருஷத்தின் கடைசி பாகத்திலே, இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசி இறுதி பகுதியிலே நினைப்பூட்டும்படியாக தேவன் எனக்கு முன்பாக கொண்டு வந்த வசனம் சங்கீதம் 103 4, 5, 6, 7 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை ஆக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும் கால வயது போலாகிறது. கடந்த வாரத்துல டெல்லியில நடந்த ஒரு கூட்டத்துல என்னை பேச அழைத்த போது ஆண்டவர் எனக்கு இதே காரியங்களை நான் அங்கு வித்தியாசமான முறையில் பேசினாலும், நான் உங்களோடு கூட இங்கு தேவ ஆவியானவர் எவ்விதமாக என்னை பேச வைக்கிறாரோ அவ்விதமாக நான் உங்களோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, எத்தனையோ நோய்கள், எத்தனையோ கொடூரமான காரியங்கள் நம்முடைய கண் அநேகருடைய காரியங்களை பார்க்கும்போது வியாதியின் கொடூர வழி மற்றும் குடும்பத்தில் உள்ள அநேக காரியங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு இந்த நாளிலே தேவ சமூகத்துல வந்து நிற்க ஆண்டவர் கிருபை செய்தாரே. முதலாவது நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வழக்கத்தின்படி ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும், ஒவ்வொரு ஜபத்தின் முடிவிலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி நாம் அந்த சங்கீதத்தை சொல்வது வழக்கம். ஆனால் இந்த நாளிலே இன்னொரு காரியத்தை நாம் சேர்த்துக் கொள்வோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். என் பாவத்திற்கு தக்கதாக, நான் செய்த அக்கிரமங்களுக்கு தக்கதாக, நான் செய்த காரியங்களுக்கு தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்களை அவர் என்னை தண்டித்திருப்பாரானால் இன்று நான் நிற்கவே முடியாது. அவர் கிருபையாக இறங்கி அவர் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நினைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை நினைத்து பாருங்கள், போராட்டங்களை நினைத்து பாருங்கள், கலக்கங்களும் வியாகுலங்களும் தொல்லைகளும் துயரங்களும் உங்களை நெருங்கின போது ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்ட அவர் இறங்கி உங்களுக்கு உத்தரவு அருளி செய்து உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம்.
அதே சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கம் பெரியது. தேவனுடைய இரக்கம் அளவில்லாதது. அவருடைய கிருபை மாத்திரமல்ல, அவருடைய இரக்கம் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் பெரியது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பள்ளியில் நாம் ஒரு ஹோம்வொர்க் செய்யவில்லை என்றால் உடனே வகுப்பாக பிறந்து, ஆனால் என் ஆண்டவர், என் நேசர், என் தகப்பன், நான் எத்தனையோ தவறுகளை செய்தாலும் அவர் என்னை தண்டிக்காதபடி, அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொட்டாதபடி, அவர் மனதுருகி அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு நமக்கு தந்த கிருபைகளை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நன்மையினால் அவர் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது அல்லவா? எனவே இந்த நாளிலே விசேஷமாக முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காரியங்களை நினைத்து தேவனை துதிக்க வேண்டும். அந்த துதி நம்முடைய வாழ்க்கையில ஏகமான கிருபைகளை கட்டளையிடும். ஆண்டவரை துதிக்க 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 ஒரு புதிய பலத்தை, கழுகுக்கு சமமாய் உன் வயது வாழ வயதாகும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களை, பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அநேக முறை நினைப்பேன், சில இடங்களுக்கு நான் செல்லும் போது, கூட்டங்களுக்கு நான் செல்லும் போது, என்னால் ஓரளவு நடக்க முடியாத நிலையில் இருந்தாலும் நான் சொல்வேன். ஸ்டேஜில் ஏற முடியாத நிலையில் இருந்தாலும் என்னை 2 பேர் தூக்கி ஸ்டேஜிலே தூக்கி விட்டு விடுவார்கள். ஆனால் அந்த ஸ்டேஜிலே ஏறி நின்ற போது ஆண்டவருடைய வல்லமையின் பிரசன்னம், அந்த அபிஷேகம் எனக்குள்ளாக இறங்கும் போது, கழுகுக்கு சமமாய் அவர் தந்த பலத்தை நான் நினைத்து நன்றியோடு நான் அவரை துதித்து, தேவன் கொடுத்த செய்திகளை நான் அங்கு கொடுத்த வழக்கம் உண்டு. அநேக உற்சாகம் அடைந்தனர், அநேகர் பலப்பட்டனர், அநேகரை சரியான முறையில உருவாக்கத்தக்கதான அந்த கிருபையின் அபிஷேகம் எனக்குள்ளாக கடந்து போனதை நான் அனுபவித்திருக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே நாம் 2025க்குள் சொல்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்துல குடும்பமாக, தனியாக, சபையாக உட்கார்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எத்தனை நன்மைகள் அவர் நமக்கு செய்தார். எண்ணி முடியாத காரியங்களை அவர் நமக்கு செய்தார். துன்ப நேரத்துல, வியாதி நேரத்துல, கலக்கத்தின் நேரத்துல என்ன செய்வேன் என்று நாம் கலங்கி கொண்டிருந்த வேலைகளெல்லாம் அவர் நம்முடைய கரத்தை நீட்டி பிடித்து, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி, நம்மை உற்சாகப்படுத்தி நடத்தின பாதைகள் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு! ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் அறிகிறோம். இரண்டாவதாக, நாம் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நாம் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். 2025க்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும்? முதலாவதாக, நான் போன வருஷத்தில் செய்ய வேண்டியதை செய்யாதபடி தவறிவிட்ட காரியங்களை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நாம் வர வேண்டிய நாட்களாக காணப்படுகிறது. வேதத்தை ஒருவேளை ஒழுங்காக வாசிக்காம இருக்கலாம், ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை தேவன் நமக்கு தந்த நன்மையான காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆண்டவரே, நான் ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட 2025க்குள் செல்ல எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இவைகளை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அடிக்கடி நாம் இந்த வசனத்தை உபயோகப்படுத்துவது உண்டு. பிரயாணங்களிலே புதிதான காரியங்களை நாம் செய்யும் போது நாம் சொல்லுகிற காரியம், உடைய சமூகம் எனக்கு முன்பாக சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் இங்கு நாம் மோசையின் காரியத்தை நாம் உற்று கவனிக்கும் போது 15ஆம் வசனத்திலே அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாமல் இரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம்.
2025க்கும் போவதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முதலாவது அவருக்கு நன்றி பலியை செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும், அவருடைய பிரசன்னம் நம்மளை வழிநடத்தட்டும். கூடவே நாம் ஒரு காரியத்தை கேட்போம், மோசையை போல, ஆண்டவரே உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் என்னை இவ்விடத்திற்கு கொண்டு போக வேண்டாம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இல்லாமல் நீர் எங்களோடு கூட வராத நிலையில நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கணும், உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உடைய வல்லமையின் கர்த்தாவே கரம் எங்களோடு கூட இருக்கும்போது அன்று ஆண்டவரே ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக ஓடின எலியாவை போல நாங்கள் இந்த உலகத்திலே ஓட முடியும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உடைய கரம் அவன் மேலே இருந்தபடினாலே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை தேவ சமூகத்திலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எப்போது அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கும், அவருடைய பிரசன்னம் எப்பொழுது என்னோடு கூட இருக்கும். முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பும்போது அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும். அப்படியானால் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒருவேளை 24 ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிப்பதற்கு முடியாமல் போனாலும் நாம் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே நான் ஒழுங்காக இந்த 25லே வேதத்தை அணு தினமும் வாசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வேத வசனங்கள் என்னோடு பேசட்டும், ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். சங்கீதம் 103:7 வாசிக்கும் போது அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினது போல அந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது அது நமக்கு வழி காட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வசனத்தின் வல்லமை நமக்குள்ளாக செய்யக்கூடாத காரியங்களையும் செய்யத்தக்கதாக தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை அந்த ஜீவனுள்ள வசனம் நமக்குள்ளாக உண்டு பண்ணும் என்பதை நாம் மறக்க வேண்டாம். முதலாவதாக நான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பேன், வேதத்தை ஒழுங்காக வாசிப்பேன், அனுதினமும் நான் வாசிப்பேன். 365 நாட்களில் ஒரு நாளாயிலும் நான் விடாதபடி வேத வசனத்தை நான் ஒழுங்காக வாசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தீர்மானம் நிலைத்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் எடுக்கிற தீர்மானத்திலே நிலைத்து நிற்க எனக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே என்று செபிக்க வேண்டும். இப்படி வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக, இப்படி வேதத்தின் காரியங்களை காணும்படியாக என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். 2025 ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் நம்மை ஆற்றும், நம்மை தேற்றும், நம்மை சுகப்படுத்தும். அவருடைய வார்த்தை சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளது. எனவே நாம் 25க்குள் சொல்வதற்கு முன்பாக அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருவதற்கு முதலாவதாக நான் ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இரண்டாவதாக அவர் நம்மோடு பேச வேண்டும். அப்படியானால் நான் அவரோடு பேச வேண்டும். அதுதான் ஜெபம். நான் ஜெபிக்கிறவனாக இருக்க உதவி செய்யும். எனக்கு ஜெபத்தின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நமக்காக ஜெபிக்க வேண்டும். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு பலத்தை தார், என் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடும், மாம்சத்தின் எண்ணங்கள் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நான் உம்முடையவனாக ஆவிக்குரியவனாக உம்மோடு கூட நடக்கத்தக்கதான ஒரு வல்லமையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். முதலாவது ஸ்தோத்திர பலி, இரண்டாவது வேத வாசிப்பு, மூன்றாவதாக நான் தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். சாமுவேல் சொல்லுகிறான், நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பேனால் அது பாவம் என்று சொல்லுகிறான். நான் பாவம் செய்கிறவன் என்று சொல்லுகிறான். நம்முடைய தேசத்துக்கு எத்தனை அதிகமான ஜெபம் தேவை என்பதை இந்நாட்களில் நடக்கிற சம்பவங்களை நீங்களே பார்த்து அறிந்து கொள்வீர்கள்.
கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி அவன் வருகிற காரியங்களை நாம் அறிகிறோம். ஒரே ஒரு ஆயுதம் தான், ஒரே ஒரு ஆயுதம் தான், ஜெபம். ஜெபம். நம்முடைய ஜெபம் ஒரு பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய வீட்டின் முன்பாக அநேக விக்கிரகங்களை வைத்து மந்திரவாதிகளை கொண்டு கிட்டத்தட்ட ஏதோ முழுவதும் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட அநேகர் கூடி அதோ காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். நான் மேல் வீட்டில் இருக்கிறேன். கீழே எட்டி பார்த்தேன். அங்கு நிலைமை ஒருமாயிருந்தது. எனக்குள்ளாக ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவங்க கீழே ஒரு சின்ன சாமியானா போட்டிருந்தாங்க. மேல இருந்து தண்ணியை நான் தெளிச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன். இயேசுவின் நாமத்தினால 5 நிமிடத்துக்குள்ளாக ஒரு பெரிய சூறாவளி காற்று எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. ஒரு பெரிய மலை எங்கிருந்து வந்தது தெரியாது. என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க போட்டிருந்த எல்லாம் அந்த காத்துல தூக்கி அதை விற்கிறவங்கெல்லாம் கீழே விழுந்து அவன் ஓடி ஆடி அதை பிடிச்சு எங்க துண்டை காணும், துணியை காணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஓடி போனார்கள். அங்க ஒண்ணும் அவனால செய்யக்கூடாம போயிடுச்சு. ஜெபம் பிசாசின் அரண்களை உடைத்து நொறுக்கும். தேவன் நமக்கு ஜெபத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு இயேசு என்று நாம் சொல்லுகிறோம். அந்த இயேசு மாத்திரமல்ல, அந்த இயேசுவின் நாமம் வல்லமையோடு இறங்கி செல்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் முறியடைத்து ஒன்றில்லாமல் ஆக்கி போடுகிறார். 25ல உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக சத்துரு வரும்போது நாம் ஜெபிக்கிற வேளையில தேவன் நமக்காக ஒரு வெற்றி கொடியை ஏற்றி ஒரு பெரிய ஜெயத்தை அவர் நமக்கு கொடுக்க வல்லவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் நடக்கும் வழியை அவர் இங்கு அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். நடிக்கிறவனாக, வேதத்தை வாசிக்கிறவனாக, ஆவியிலே அபிஷேகத்திலே நிறைந்து ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அரண்களை உடைக்கத்தக்கதான வல்லமை இறங்கும்படியாக, பரிசுத்த அக்கினி இறங்கத்தக்கதான கிருபைகளை தேவன் கட்டறியும்படியாக நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். மோசே சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும். நீங்க என்ன கையை பிடிச்சு கூட்டு போகணும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மணி நேரமும் நீர் என்னோடு கூட இருப்பத, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல மற்றவர்களும் கண்டு கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும். 2வதாக இங்கே மோசே ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே எனக்கு என்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்னை பெயர் சொல்லி நீர் என்னை அழைத்திருக்கிறீர் என்பதையும் வசனத்தில் சொன்னவன் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அங்கு யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் சொல்லுகிறான், எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணோம். ஒரு நல்ல ஜபம், அர்த்தம் நிறைந்த ஒரு ஜபம். ஆண்டவரிடத்துல கேட்கான், நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க பண்ணுவோம். ஆண்டவரே நான் விசேஷித்தவன், இந்த தேசத்திலே நான் விசேஷித்தவன், என் குடும்பத்திலே நான் விசேஷித்தவன் என்பதை நீர் விளங்க பண்ண வேண்டும். அந்நிய ஜனங்களும் கர்த்தாவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசன் என்பதை கண்டு கொள்ளத்தக்கதாக என்னை விசேஷித்த மாணவன் மாக்கும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய கிருபையை மாத்திரம் அவன் கேட்கவில்லை, தேவனுடைய வல்லமை மாத்திரம் கேட்கவில்லை, என்னுடைய தேசத்திலே விசேஷித்த மாணவனாக மாற்றும் என்று கேட்கிறான். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்ற போது பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், இப்பேற்பட்ட தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த விசேஷித்த ஆவிய உள்ள இவனை போல எவராயிலும் உண்டோ என்று அவன் கேட்கிறான். யோசேப்புக்குள்ளாக அந்த விசேஷித்தத்தை, அந்த முக்கியத்துவத்தை, இவன் ஒரு முக்கியமானவன், இவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல,
இவன் வல்லமை நிறைந்த மனிதன். இவன் ரொம்ப ரொம்ப விஐபி என்று சொல்லத்தக்கதான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அந்த தேசத்தில் உள்ள பார்வோன் மோசேயை பார்த்து சொல்லுகிறான். அவனுடைய சகோதரர்களுக்கு அது தெரியவில்லை, தாய் தகப்பனுக்கு தெரியவில்லை, போத்திபார் வீட்டிற்கு தெரியவில்லை. ஆனால் பார்வோனுக்கு தெரிந்தது. பார்வோனுக்கு தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த பகுதியில ஊழியம் செய்கிறோமோ, எந்த பகுதியில வேலை செய்கிறோமோ, அங்குள்ளவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க விசேஷித்தவங்கள், இவர்கள் விசேஷித்தவர்கள், இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹரியானாவில் இந்த சோனிபட் டிஸ்ட்ரிக்ட்ல அப்சாத்பூர்ங்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல பீகாரை சேர்ந்த பிங்கு சோனி அவரு ஷியாமா குடும்பமாக வியாபாரம் பண்ணுகிறார்கள். சாதாரணமான ஃபேமிலி, மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி. அதிகமான வருமானம் ஒன்றும் கிடையாது. அவங்க கடை பக்கத்துல ஒரு சாராய கடையை திறந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க கடை பக்கத்துல கிட்டத்தட்ட 300-500 அடி தூரத்துல அங்க அம்பேத்கர் யூனிவர்சிட்டி இருக்கிறது. லா படிக்கிற டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டி, அசோக் யூனிவர்சிட்டி, அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 7க்கு மேற்பட்ட அந்த யூனிவர்சிட்டி அவங்க இருக்கிற அந்த ஆசாத்பூரை சுத்தி இருக்கிறது. அங்கு படிக்கிற நிறைய வாலிப பிள்ளைகள் பல தேசங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக செலவுகளை செலுத்தி ஆடம்பரமாக அங்கு வருகிற வழக்கம் உண்டு. குறிப்பாக இந்த சோனுடைய கடை பக்கத்தில் உள்ள அந்த கடைக்கு சென்று அவர்கள் குடித்து அவங்க நிற்கிற அந்த மோசமான பார்க்க முடியாத நிலையை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. ஆணும் பெண்ணுமாக பிள்ளைகளாக சேர்ந்து குடிச்சு ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க காரியத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஆனா சோனுடைய மனைவி அவ ஷியாமா பகலா ஜெபிக்க ஆரம்பித்தாள். நாங்களும் ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த மக்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் என்று ஜெபித்தோம். என்ன நடந்தது தெரியுமா? திடீரென்று ஒரு போலீஸ் கூட்டம் அங்கு வந்தது. அதிகாரிகள் வந்தார்கள். அந்த கடையை இழுத்து மூடி அதை இடித்து இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை விரட்டி அடித்து விட்டார்கள். அவர்கள் அந்த கடையை வாடகைக்கு கொடுத்த ஓனர், அதாவது அந்த சாராய் கடைக்கு சொந்தமான ஓனர் சியாபாட்ட வந்து பிங்கிட்ட வந்து அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஜெபித்த ஜெபம் இந்த கடை உடைஞ்சு போயிட்டு துரத்தி விட்டீங்க. நாங்க அதை பார்த்துருக்கோம். உங்க ஜெபம்தான், உங்க ஜெபம்தான். சொன்னது யாரு? அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள். அல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல. மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கத்தக்கதாக குச்சி போல புழுவை போல இருந்தாலும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வல்லமை, அந்த ஜெபத்தின் வல்லமை நம்மை விசேஷித்த மாணவர்களாக மாற்றுகிறது. நாம் ஒரு விசேஷித்த மாணவன். ஆண்டவரே, என்னையும் யோசேப்பை போல விசேஷித்த மாணவனாக மாற்றும். அழிந்து போற ஜனங்களை காக்கும்படியாக என்னை முன்னே அனுப்பி வைத்தார் என்று சொல்லி யோசேப்பு தன் சகோதரனுடைய சொல்லி, நீங்கள் எல்லாம் அழிந்து போகாதபடி ஜீவ ரட்சகம் செய்யும்படியாக என்னை அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்லுகிறான். நம்முடைய தேசத்தில் உள்ள ஜனங்கள் அழிந்து போகாதபடி திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்து, நான் ஆண்டவருக்கு விசேஷித்த மாணவன், தேவனே ஒரு விசேஷித்த மாணவனாக என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆண்டவரே 2025 என்ன உபயோகப்படுத்தும் ஐயா. நான் ஒரு விசேஷித்தமானவனா இருக்கணும். நான் ஒரு விசேஷித்தமானவனா இருக்கணும் ஆண்டவரே. நான் ஒரு விசேஷித்தமானவரா இருக்கணும். நம்முடைய ஆவின் வல்லமையினால் இடைக்கட்டப்பட்டவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேலுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, தானியேலை குறித்து அங்கு ராஜா சொல்கிறான், தானியேலே, நீ விசேஷித்தமானவன், நீ விசேஷித்தமானவன். அவனை தூக்கி சிங்க கபிலை தூக்கி போட்டாலும் பட்டினியோடு எப்ப நமக்கு ஆகாரம் கிடைக்காது என்று சொல்லி வாஞ்சோடு காத்திருந்த அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவன் அந்த தேசத்துல தானியேல் ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமாக ஒருவனும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கட்டளை உண்டு பண்ணுவதற்கு தானியேல் ஒரு விசேஷித்தமானவனாக இருந்தான். அவன் தன்னை தேவனோடு இணைத்துக் கொண்டான். இந்த தேசத்தில் இருக்க வரைக்கும் தீட்டான ஒன்றையும் நான் புசிப்பதும் இல்லை, தொடுவதும் இல்லை என்று சொன்னான். நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில தீர்மானங்களை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இவைகளை நான் செய்யக்கூடாது, இவைகளை நான் செய்ய முடியாது,
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நான் எல்லாவற்றிற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் கிறிஸ்துவுக்கு அடிமைப்பட்டவன், ஆண்டவருடைய வசனத்துக்கு அடிமைப்பட்டவன், தேவனுடைய காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டவன் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், கேட்போம். ஆண்டவரே, எங்க சபையில, எங்க குடும்பத்துல, எங்க தேசத்துல நான் செய்கிற ஊழியங்களில என்னை விசேஷித்தமானவனாக மாற்றும் ஆண்டவரே. நான் உமக்கு விசேஷித்தமானவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொண்டு 2025க்குள் நாம் செல்வோம். மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் நீங்கள் விசேஷித்தமானவர்கள், இந்த பறவையிலே பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அந்த கிருபை நம் அனைவருக்கும் கிடைப்பதாக. மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். வல்லமை அல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தி தேச புறப்பட்ட போது பின்னா சிவந்த சமுத்திரம். மோசே, ஆண்டு நாங்களாம் செத்து போய எங்களுக்கு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மகிமையை நான் காண்பிப்பேன் மோசே, பயப்படாதே, என் மகிமையை காண்பேன். உனக்கு நான் கிருபை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு இரக்கம் கொடுத்திருக்கிறேன், நீ விசேஷித்தமானவன். இப்பொழுது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நடந்தது என்ன? செங்கடல் ரெண்டாக பிளந்தது. ஒருவேளை நான் இருப்பாரா, எப்படி கடக்க பண்ணுவாரு? செங்கடலை கடக்கிறதுக்கு நிறைய போட் அனுப்புவாரோ, ஒருவரை நிறைய கப்பல் அனுப்புவாரோ? இது எப்படி கடந்து போகும்? 75 1000 நான் யோசித்திருப்பேன். ஆனா ஆண்டவர் உன் கையில இருக்க கோல் நீட்டு, நான் உனக்கு தந்திருக்கிற வசனத்தை நீ நினைவு கூட்டு. ஆண்டவரே, நீர் இதை சொன்னீர், இதை செய்யும் ஆண்டவரே. நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கேன் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்கிற தேவன், மகிமையை காண்பித்தரலும் என்று சொல்லி அவன் அங்கே தேவ சமூகத்தில் நிற்கிறான். தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அந்த செங்கடல் ரெண்டாக வற்றி போய்விட்டது. அங்கே நான் பார்க்கும்போது அவர்கள் வெட்டான் தரையில் நடந்தது போல நடந்து போனது விசேஷித்தம் அல்ல. பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய குதிரை வீரர்களும் அந்த சமுத்திரத்துல முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போனதை காண்கிறோம். 2025 நம்முடைய தேசத்துல அப்படியான ஒரு மகிமை இறங்கணும். என் மூலம் இறங்கணும் ஆண்டவரே. அந்த மகிமைக்கு காரணம் நானா இருக்கணும். நாம் ஒவ்வொருவரும் அப்படியே ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதான கிருபையை தாரும் ஆண்டவரே. நான் நிற்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்கணும், எங்க தேசத்துல வல்லமை விளங்கணும். எதிர்த்து நிற்கிற சக்திகள் அழிந்து போகத்தக்கதாக, எதிராக நிற்கிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதான ஒரு பெரிய மகிமையை நீ ஜனங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். காரணம், அவர் கல்யாணத்துக்கு அவர் அழைக்கப்பட்ட போது அவர் அங்கு சென்றிருந்தார். அவர் அங்கு திராட்சரசம் இல்லாமல் போய்விட்டது. தாய் வந்து சொல்லுகிறாள், என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். பிற்பாடு காரியங்கள் நமக்கு தெரியும். அந்த கற்றாடிகளிலே தண்ணி ஊற்றப்படுகிறது, சாதாரண தண்ணி ஊற்றப்படுகிறது. அந்த தண்ணீரை அவர் சொல்லுகிறார், மொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். மகிமை விளங்கியது, தேவனுடைய மகிமை விளங்கியது. ஜனங்கள் இதுவரைக்கும் தராத ஒரு புது ரசத்தை எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். 25 ஒரு புதிய ரசம், ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிதான காரியம் என்னிடத்துல காணப்படணும், என்னுடைய ஊழியத்துல காணப்படணும், என் குடும்பத்துல காணப்படணும், என் பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அந்த மகிமை இறங்கி வரும்போது சத்துரு நமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அது பயங்கர வல்லமை. சீனாய் மலையில் என் தேவன் இறங்கி மோசையோடு பேசின போது அந்த சீனாய் மலை பற்றி எரிகிறது. ஜனங்கள் கதறுகிறார்கள்,
ஐயோ வேண்டாம் வேண்டாம் மோசே, அவர் உம்மோடு மட்டும் பேசட்டும், என்னோடு பேச வேண்டாம். அந்த வல்லமை, அந்த மகிமையை நிற்க முடியாமல் போய்விட்டது. அப்படியாக 2025 நாம் செய்ய போற ஊழியங்களில, செய்ய போற கூட்டங்களில, நம்முடைய சபைகளில அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படணும். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்த போது அந்த மகிமை இறங்கியது. ஆசாரியர் அதற்குள்ளாக ஊழியம் செய்யக்கூடாமல் போய்விட்டது. அப்படியான புறஜாதியார்கள், மற்றவர்கள் நம்மை எதிர்ப்போர் அந்த மகிமைக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி தேவன் எல்லாவற்றையும் அடம் பண்ணத்தக்கதான ஒரு பெரிய வல்லமை இறங்கணும், இறங்கணும், இறங்கணும் 2025. அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். தேவன் அப்ப ஏற்பட்ட வல்லமை நிறைந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். நம்ம ஆண்டோடைய சமத்துல ஒப்பு கொடுப்போமா? இந்த 24 ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நமக்கு செய்தாரே. பிராண என்னை அழிவுக்கு மீட்டு அவர் தந்த பலத்துக்காக, சுகத்துக்காக. இதோட முடிஞ்சு போமோ? பெரிய மலை போல வந்துட்டு இருக்கே, அதெல்லாம் கடந்து போக பண்ணினாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு துதியை செலுத்துவோமா? மோசே போல ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உம்முடைய சமூகம் என்னை கூட்டி கொண்டு போட்டு ஆண்டவரை, நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவனாக இருக்கணும், ஆவியினால் நடத்தப்படுத்துகிறவனாக இருக்கணும். ஆண்டவரை, என்ன வாழ்க்கை அப்படியாக மாற்றும். நான் ஒருவேளை செய்ய தவறினால் அவைகளை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை, எனக்கு செய்ய உதவி செய்யும். என்னை விசேஷித்தவனாக மாற்றும், என்னை விசேஷித்தவனாக மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில நான் பாபுவால் இருக்கும்போது, எங்க வீட்டில் இருக்கும்போது சில நேரத்தில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த எஸ்பி வருவார், டிஎம் வருவார், அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஜட்ஜி வருவாங்க. அந்த ஜட்ஜி சொல்லுவார், நாளைக்கு நான் ஒரு கேஸுக்கு ஃபைனல் கொடுக்கணும், எனக்கு என்ன செய்யனே தெரில, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டோடைய தாசன், எனக்கா ஜோம் பண்ணுங்க, சரியான நியாய தீர்ப்பை நான் கொடுக்கணும், நீங்கள் விசேஷித்த மாணவன் சொல்லி அவர் என்னை நோக்கி சொல்லியிருக்கிறார். என்னை அவர் வீட்டுக்கு கூட்டு போய் அவர் ஜோம் பண்ணியிருக்காரு. என்னை அப்படியாக மாற்றும் ஆண்டவரை. பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், ஒருவேளை முதலமைச்சரோ, ஒருவேளை பிரதான மந்திரியரோ, ஆண்டவரே நாங்க விசேஷித்தமானவங்க கண்டுகொள்ளணும், எனக்கு அந்த கிருபையை தாரும். வேத வாசிப்பு, ஜெபம், ஆவியானுடைய அபிஷேகம் என்னை நடத்தும், என்னை நடத்தும். அதோடு மாத்திரமல்ல, என்னை ஒரு பெரிய மகிமை நிறைந்தவனாக மாற்றும். உன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. என் மூலம் அந்த மகிமை வெளிப்படணும். சில நேரம் அவர் மூலம், இவர் மூலம், என் மூலம் நான் அந்த மகிமைக்கு பாத்திரனா இருக்கணும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, வல்லமை நிறைந்தவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் நீங்க எங்களை காப்பாத்தி நடத்தினீங்க. எத்தனையோ நன்மைகள் செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் எப்படியோ எத்தனையோ காரியங்கள் உமக்கு விரோதமாக செய்தாலும் எங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீர் ஐயா. இந்த 25க்குள்ள எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதையை காட்டும், உடைய வழியை காட்டும், உடைய சத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்கள் விசேஷித்தமானவர்கள், கிறிஸ்தவர்கள் விசேஷித்தமானவர்கள், நாங்கள் விசேஷித்தமானவர்கள், நாம் விசேஷித்தமானவன் என்பதை கர்த்தாவே நீர் காட்டி செல்லும். மகிமையை வெளிப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஜீசஸ் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஸ்தோத்திரம். ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென், ஆமென். 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 வருடத்தின் கடைசி நாள், கடைசி வியாழக்கிழமையில நாம இப்படியாக ஒன்று கூடுவதற்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தார். 74 வயது. சரீரத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், கால்ல பிராக்சர், நடக்கிறது கஷ்டம், சுகர் ஒரு பக்கம், ஆன்ஜியோ பண்ணி நிக்கிற சூழ்நிலையிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவ, நான் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு கொடுப்பேங்கிற வாஞ்சையோடு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நமக்குள்ள இயேசு இருக்கிறாரா? கண்டிப்பா கொடுப்போம்.
ஆகையினால நாம நடத்துற இந்த கூடுகை ஒண்ணும் ஊழியர்கள் உருவாக்கப்படணும். அதோடு மாத்திரம் இல்ல, ஊழியம் செய்றவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த கூட்டத்தை நடத்துறோம். ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. விசேஷமா இந்த நாளிலே தேவ செய்தியை கொடுத்த அண்ணனுடைய செல் நம்பர் யூடியூப்ல வரும்போது வரும். அண்ணனோடு தொடர்பு கொள்ளுங்க, பேசுங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரர் நார்த் இந்தியால இருக்கும்போது ஒரு தமிழ் சத்தத்தை கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க ஏதோ இருக்கிறோம்ங்கிறத விட்டுட்டு இல்லாதபடி நீங்க பணம் அனுப்புறது 2வது பட்சத்துல இருக்கட்டும். ஆனா எப்படி இருக்கிறீங்க? உங்க ஹெல்த் நல்லா இருக்கா? ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்ச மாரி இருக்கும். ஆகையினால இத நாம செய்வோம். இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த அண்ணனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறேன்.